ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே நம்ம சேனலில் வந்து நான் வெளியில் அவுட்டிங் போனாலோ ஷாப்பிங் போனாலோ அப்படி தான் விளாக் பார்த்துருப்பீங்க. நல்ல வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் கூட வெயில் வருது. டிசம்பர் 1ஆம் தேதி மட்டும்தான் நம்ம ஊரில் புயல் அடித்ததால் அதோட எஃபெக்ட்னால இங்கே சூரியனே வராமல் ரொம்ப ஃபுல்லாக மூடினாப்பில் இருந்துச்சு. இப்போலாம் அதாவது இந்த 2 நாளாக இன்றைக்கி வந்து டிசம்பர் 3 இல்லை, டிசம்பர் 2, டிசம்பர் 3 அதெல்லாமே வந்து காலையில் குளிராக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வெயில் வருது. ஈவினிங் போல் மறுபடியும் குளிர ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் முழுக்க ஆரஞ்சு கலர் கேரட் தான் இங்கே கிடைக்கும். இந்த ரெட் கலர் கேரட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் வந்து ஹல்வா பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும் இந்த கேரட்டு. மற்றபடி அந்த கேரட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதே இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். பட்டு இதில் ஹல்வாக்குன்னே இது வந்து ஸ்பெஷலான கேரட், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ கேரட் 30 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் விலை கூட தான். மார்க்கெட்டில் போனால் ஒரு 25 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். பட் விவசாயிங்க வந்து அவங்க தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க, நம்ம வீட்டுக்கிட்டேயே கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்குது. அடுத்ததாக பப்பாளி காயெலாம் வச்சுருந்தாரு. பப்பாளி பழம் பார்த்தேன், அது கொஞ்சம் ஓட்டையாக நல்லா இல்லாமல் இருந்துச்சு, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். அடுத்து வேறு என்னென்ன வச்சுருக்காருன்னு பார்த்தா தக்காளி வச்சுருந்தாரு, கொத்தமல்லி வச்சுருந்தாரு. கொத்தமல்லிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதாவது நேராக அவங்க தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து ஒரு 4-5 காய்கறி தான் இருக்கும். பட் அதெல்லாமே வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்சி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ தக்காளி வாங்கினேன். 1/4 கிலோ தக்காளி வந்து 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்லேயுமே இதே ரேட்டு தான். 1 கிலோ தக்காளி 60 ரூபா. இன்றைக்கி என்னவோ வெயில் நல்லா பளிச்சுன்னு காஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூடிடும். விட்டோன்னா துணியெல்லாம் சில்லுன்னு ஆகிடும். ஸோ அதனால் துணி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், மாடியிலேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே துணி எடுக்க போகிறேன். துணியும் எடுத்துக்கிட்டு இந்த அரைநெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கேண்டி மிட்டாய் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது இன்னும் காயலை. 2 நாளாக காய வச்சிட்ருக்கேன். வெயில் கம்மியாக இருக்குது, நாளைக்குமே காய வைக்கணும். கட்டுறாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒருத்தி மாட்டுவா ஒருத்தி போட்டுருவா. இது யார் போட்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், தெரில. எங்கள் சின்ன பாப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் இதில் மாட்டி வைப்போம். எங்கள் பெரிய பாப்பாவுக்கு மாட்டவே தெரில, தப்பாக மாட்டி வச்சுருக்கா. இங்கே தூங்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுருக்கேன். களைஞ்சி போயிடுச்சு, மதியம் படுத்தது, அதனால் களைஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் மடித்து தான் வைப்பேன். வருவாங்க களைச்சி போட்டுருவாங்க. இதெல்லாம் மடித்து வைப்போம். நல்லா திக்காக இருக்கும், மடிக்கவே கஷ்டமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். துணியெல்லாம் மடித்து வச்சுருவேன். எப்போவுமே துணியை எடுத்தேன்னா மடிச்சிடுவேன். ஏன்னா என் பசங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அதில் ஏதாச்சும் தண்ணி ஊற்றிடுவாங்களோ அழுக்கு பண்ணிவிடுவாங்கன்ட்டு எப்போவுமே துணி எடுத்தேன்னா முதல்ல மடித்து வச்சுருவேன். ஸோ அதான் மடிச்சிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி துணியை மடித்து பீரோக்குள்ளே அடுக்கி வச்சது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மழை காலத்துலலாம் வெளியில் காய போடுவேன். மழை வந்துட்டால் உள்ளே எடுத்துகிட்டு வந்து காய போடும்போது அவ்வளோ வேதனையோடு காய போடுவேன். இதை மடித்து உள்ளே வச்சா ஹாப்பி ஆகிடுவேன். ஹல்வா வேண்டாமா, சரி ஒரே ஒரு கேரட் மட்டும் கெட்டு போயிருந்தது, அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம், இல்லைனா எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அவங்க வேணான்னிட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு டேக்குவா செய்ய போகிறோம். பீகார் ஃபேமஸ் டேக்குவா செய்ய போகிறோம். அப்படியே ஒரு வேலையாக முடிச்சுட்டு டேக்குவா பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் காலையில் கேஸ் அடுப்பு தொடச்சிட்டேன்னா ஈவினிங் வந்து துடைக்க மாட்டேன். மறுநாள் காலையில் தொடச்சிக்குவேன். இன்றைக்கி காலையில் வேலை நிறைய இருந்துச்சு, ஸோ அதனால் துடைக்கலை. இப்போ தொடச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு நாள் காயணும். வெயில் கம்மியாக இருக்குது, குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் 2 நாளாக காய வச்சேன். முன்னாடி பண்ணும்போது சீக்கிரம் காஞ்சிருச்சு. பட்டு இப்போ வந்து வெயில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கி போட்டேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி டப்பாக்கு தான் வரும் போல். இந்த ஒரு டப்பா 1/2 கிலோ பண்ணேன், ஒரு டப்பாக்கு தான் வந்துச்சு. என்னை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் வந்து கண்டினியூவாக இட்லி தோசை தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நம்ம வீட்டில் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ அதனால் அவங்களுமே இதே மாதிரி ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பீகார்காரங்க, ஜார்க்கண்டில் செட்டில் ஆகி வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுமே இந்த கிரைண்டர் வாங்கியிருக்காங்க, நல்லா ஓடுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தீபம் இல்லையா, கார்த்திகை தீபம், அதனால் விளக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது. இப்படி ஊற வச்சா
எண்ணெய் வந்து கீழே இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் இட்லிக்கு காலையில் ஊற வச்சுருந்தேன், அதுவுமே ஊறிடுச்சு. இப்போ இட்லிக்கு வந்து அரைக்கலாம். உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டோன்னா நாம் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம். ஸோ டேக்குவா பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். டேக்குவானா என்னென்னா பீகாரில் ஒரு ஸ்வீட்டான டிஷ்ஷு, பூஜைக்கெலாம் பண்ணி வைப்பாங்க. அது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, சோம்பு, வெல்லம், சர்க்கரை, நெய், ரவை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மாவு எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். டேக்குவா பண்ணுறதுக்குள்ளே வளையல் விற்கிற அம்மா கீழே வந்திருக்காங்க. சரி என்னென்ன வளையல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பாப்பாவுக்கு பர்த்டே வருதே, நான் போட்டுக்கிறதுக்கு வளையல் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். நிறைய வளையல் வச்சுருந்தாங்க. இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி வளையல்னே சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே கண்ணாடி வளையல் தான். நம்ம ஊரில் மெட்டலில் தான் இவ்வளோ தடி தடியாக பண்ணி வரும். பட் இங்கே எல்லாருமே வந்து கண்ணாடி வளையல் போட்டது தான் ரொம்ப வந்து மங்களகரமானதுன்னு நினைப்பாங்க. ஸோ எல்லா டிசைன் வளையலுமே வந்து உங்களுக்கு கண்ணாடி வளையலில் கிடைக்கும். எங்கள் பாப்பா நெயில் பாலிஷ் எடுத்திருக்கா பாருங்கள், இது வந்து 20 ரூபா. அப்புறம் இந்த வளையல் எடுத்து பார்த்தோம். இது என் கைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அழகாகவுமே இருந்துச்சு. பட்டு நான் என்ன யோசித்தேன்னா, பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி பீச் கலர் ட்ரெஸ் போட போகிறோம், பீச் கலரில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன். அப்புறம் இந்த வளையல் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பீச் கலருமே இருக்கே, சரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட்டு என்னோடய கைக்கு பாருங்களேன், கையை விட்டே வெளியில் வந்துடும் போல், ரொம்ப லூஸாக இருந்துச்சு, அதனால் அதை எடுக்கலை. இது வளையல் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, நான் காட்டுற எல்லா வளையலுமே வந்து 100 ரூபா. இதில் வந்து 8 வளையல் போல் இருந்துச்சு, 8 வளையலும் சேர்த்து 100 ரூபா. 100 ரூபா வாங்கலாமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வளையலை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஹவுஸ் ஓனர் இதுதான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த சைஸ் எனக்கு வந்து பத்தலை, ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பா பர்த்டேக்கு போடுறதுக்கு மெஹந்தி கோன், அதோட விலை வந்து 10 ரூபா தான். அதில் வந்து 2 எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த வளையலுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், இதுவுமே 8 வளையல் 100 ரூபா. இந்த வளையல்லாம் வந்து இதில் 2 டசன் இருக்குது. இந்த பாட்டிமா வச்சுருக்காங்க இல்லையா கையில், அந்த ஒரு செட்டு வந்து 60 ரூபா. கடைசியாக இந்த வளையலே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கேன், நம்ம கைக்கும் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதையே எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த வளையல்லாம் பாருங்கள், இது 30 ரூபா தான். பாட்டிமா கிட்ட விலை வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. கடைசியாக அவங்க வந்து பீச் கலரில் ஒரு வளையல் எடுத்து காட்டினாங்களா, என் மனசு மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த வளையலையே நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த வளையல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதுவுமே வந்து 6 வளையல் இருந்துச்சு, 100 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜிம்கா கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். பாப்பா போடுறது எல்லாமே ஃப்ராக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அதுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டேன். வளையல், நெயில் பாலிஷு, கோன் இது மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் மறுபடியும் நம்ம டெக்குவா பண்ண வந்துடலாம். 1 கப் மாவுக்கு 1/4 கப் வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சோன்னா நல்லா கரைஞ்சி வரும். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, நான் இது வந்து வீட்லேயே காய்ச்சின நெய். இன்னும் எல்லோ கலரில் ஆயிடுச்சு மாம். அதுக்கப்புறம் ரவை, இங்கே வந்து சோஜின்னு சொல்லுவாங்க. சோஜியில் சூஜி, சூஜியா, சூஜி, அது வந்து ஒரு 1/4 கப்பு. எல்லாத்தையும் போட்டுட்டு வெல்லம் கரைஞ்சிடுச்சு. மொத்தமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி தான் நான் பிசைஞ்சு எடுத்து ஆயிலில் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா பீகாரோட டேக்குவா ரெடி. எல்லா பூஜையிலையும் இதை தான் பண்ணி பிரசாதமாக வைப்பாங்க. நல்லா இருக்கா? அடுத்ததாக வீடு முழுக்க ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வேறு ஏற்றணும் இல்லையா, அதனால் வீட்டை சுத்தமாக பெருக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய அழுக்கு பாத்திரம் இருந்துச்சு. நம்ம டேக்குவாலாம் வேறு பண்ணியிருந்தோமா, பாத்திரம் நிறைய விழுந்துடுச்சு. ஸோ பாத்திரம் மொத்தத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் போக போக தண்ணியில் கையே வைக்க முடியாது, தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு ஆகிடும். ஸோ அதனால் இப்போவே வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும், ஏன்னா மதியத்தில் கொஞ்சம் வெயில் காஞ்சிருக்கு இல்லையா, அதனால் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சிட்ருக்கேன். அடுத்ததாக இந்த சிங்க்கை வந்து எப்போவுமே நான் பாத்திரம் கழுவி முடித்த உடனே ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அப்போ அந்த சுத்தமாக இருக்கிற சிங்கை பார்க்கும்போது மனசுக்கே அவ்வளோ திருப்தியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அதை பார்க்கும்போதே சந்தோஷப்படுவீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். நானும் அதை தான் ஃபீல் பண்ணுவேன்.
சைடு பை சைடு உளுந்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரிசியுமே போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சி முடித்து உளுந்தையும் அரிசியும் ஒரு 2 ரவுண்டு வந்து ஓட விட்டு உப்பு போட்டு ஓட விட்டுருவேன். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். வேலை வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கார்த்திகை தீபம் இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் எடுத்து அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எப்போவும் சாமி கும்பிட்றது போல் விளக்கு ஏற்றியாச்சு. எனக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினோடனே என்னோடய பூஜை ரூமே ரொம்ப அழகாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. அடுத்து அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டேன். கற்பூரம் ஏற்றி மணி அடித்து சாமி கும்பிடலான்னு பார்த்தா மணியை உடச்சி வச்சுட்டாங்க. சரி, மணி இல்லாமல் எங்கே கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுன்ட்டு நான் அகர்பத்தி மட்டும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி. அடுத்தது சாமிக்கிட்ட ஒரு அகல் விளக்கு வச்சுட்டேன். அது எப்போவுமே வைக்கிறது தான். அடுத்து வெளியில் வந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். வெளியில் போயிட்டு வைக்கலான்னு பார்த்தா இங்கே ஸ்க்ரீன் இருக்குது, ஏதாச்சும் நெருப்பு பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் தான் வைக்க போகிறேன். இங்கே 2 வச்சுட்டோமா? இங்கே 2 வச்சுட்டோம். அடுத்ததாக பால்கனியில் ஒரு விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சுற்றி பாருங்கள், நம்ம ஊராக இருந்தால் எங்கே பார்த்தாலும் தீபம் தெரியும். ஒரே இருட்டாக இருக்குங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹவுஸ் ஓனருக்கு பர்த்டே, ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிஃப்ட்டையும் கையில் எடுத்துக்கிட்டேன். அங்கே போய் பார்க்கும்போதே பாப்பா வந்து இந்த சன்னாவில் மசாலா பண்ணுவாங்களே அது கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தா. கேக் சிம்பிளாக அதில் ட்ரெயின் போட்டிருக்காங்க பாருங்கள், ஏன்னா அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கேக்கில் கட்டிங்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்தது எங்கள் பாப்பா வந்து கிஃப்ட் கொடுத்தா, 2 பேரும் சேர்ந்து தான் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் வெஜ் பிரியாணி, மிக்ஸ்டு வெஜ்ஜு, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, சோலா பூரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.